ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 28 ஜூலை 2024. अपकारी पर भी उपकार करना यही ज्ञानी तो आत्मा का कर्तव्य है। जैसे बाप ने ग्लानी को भी कल्याणकारी दृष्टि से देखा. பாபா சொல்றார், அபகாரம் செய்பவர்களுக்கும் கூட உபகாரம் செய்வதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் கடமை ஆகும். எப்படி பாபா இழிவுபடுத்தினவர்களையும் கூட கல்யாணக்காரி பார்வையுடன், நன்மையே செய்கின்ற பார்வையுடன் தான் பார்த்தார். தன்னை எத்தனையோ களங்கப்படுத்தினார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், இழிவுபடுத்தினார்கள். எல்லாரையுமே பாபா எப்படி பார்த்தார் என்றால், அவர்களுக்கு நன்மை ஏற்படும் அந்த நன்மை செய்யக்கூடிய பார்வையோடு தான் பார்த்தார். उपकारी पर उपकार तो दुनिया वाले भी करते हैं, भगत आत्माएं भी करते हैं, लेकिन ज्ञानी तो आत्मा का अर्थ है सर्व के प्रति कल्याण की भावना, अकल्याण संकल्प मात्र भी न हो. பாபா சொல்றார், உபகாரம் செய்பவர்களுக்கு, நல்லது செய்பவர்களுக்கு நல்லது செய்வது என்பதை உலகத்தினரும் செய்கிறார்கள், பக்த ஆத்மாக்களும் கூட செய்கிறார்கள். தனக்கு நல்லது செய்பவர்களுக்கு தானும் பதிலுக்கு நல்லது செய்வது என்பதிலே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் ஞானித்துவ ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மா என்பதன் அர்த்தமே என்னவென்றால், அனைவருக்காகவும் நன்மை நிறைந்த பாவனையை வைத்திருப்பது. கல்யாண் அல்லது தீமை என்பது, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது என்பது அந்த நினைப்பில், சங்கல்பத்தில் கூட வராமல் இருக்க வேண்டும். अपकारियों पर भी उपकार करें तब कहेंगे विश्व कल्याणकारी. அபகாரம் செய்பவர்களுக்கும் கூட உபகாரம் செய்தால்தான் உலக நன்மை செய்பவர் என்று சொல்ல முடியும். உலக நன்மை செய்பவர் என்ற விஷயத்துக்குள்ள இத்தனை ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கு. உலக நன்மை என்ற காரியத்தில் நான் பாபாவினுடைய ஞானத்தை புரிஞ்சு அவருடைய சேவையிலே உதவிகரமாக ஆகியிருக்கிறேன் என்பது மட்டும் இல்லை, அப்படி ஆகி இருக்கிறோம்னா எந்தெந்த பண்புகளை நமக்குள்ள கொண்டு வரணும், எந்த அளவுக்கு நாம எல்லாருக்குமே நன்மை நினைக்கக்கூடிய பாவனையை நமக்குள்ள கொண்டு வரணும் என்பதை பாபா புரிய வைக்கிறாரு. அதனால ஞானித்துவ ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மா என்றாலே இழிவுபடுத்துபவர்களை கூட நல்ல பார்வையோடு பார்ப்பது, அவர்களுக்கும் நல்லதே நினைப்பது மற்றும் செய்வது. இந்த கல்யாணக்காரி பாவனை இருந்தால்தான் விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்ல முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.